கர்ம வீரர் காமராஜர் வந்து சின்ன வயசில் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி படிச்சுட்டு இருக்கிறப்போ அவங்க கிளாஸ் மாஸ்டரு ஸ்கூலில் வந்து விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே 1.25னா கொண்டு வரணும்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே 1.25னா வந்து கொடுக்குறாங்க. காமராஜரும் வீட்டில் 1.25னா வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. விழா வந்து ஜம்முன்னு முடியுது. எல்லாருக்குமே ஆசிரியர் வந்து சுண்டல் பொரி அதெல்லாம் தர்றாரு. அப்படி தர்றப்போ எல்லா மாணவர்களும் முண்டி அடிச்சுட்டு ஃபஸ்ட்டால் போய் வாங்க கை நிறைய சுண்டல் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் ஓரமாக நின்ன காமராஜருக்கு ரொம்ப குறைவாக அந்த சுண்டல் கிடைக்கிது. மற்ற ஐட்டங்கள் தர்றாங்க. அவர் அதை கொண்டு போய் வீட்டில் பாட்டிக்கிட்ட தர்றாரு. அதை பார்த்துட்டு பாட்டி, ஏண்டா எல்லோரும் கை நிறைய சுண்டல் வாங்கிட்டு வர்றாங்க, நீ மட்டும் ஏன் கொஞ்சமாக வாங்கிட்டு வர, பிரசாதம் உனக்கு இவ்வளோதான் கிடச்சதா அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, மற்றவங்க மாதிரி அடித்து பிடிச்சி நிறைய சுண்டல் வாங்கிட்டு வந்திருக்கலாமில்ல அப்படின்னு கூட பாட்டி சொன்னங்காட்டி காமராஜர் சொல்கிறாரு, நான் ஏன் அடித்து பிடிச்சி சுண்டல் வாங்கணும், எல்லார்கிட்டையும் சமமாக 1.25னா கேட்ட வாதியார் எல்லோருக்கும் சமமாக தானே பார்த்து கொடுத்துருக்கோணும், அவர் தப்பு அது, என்னை தப்புன்னு சொல்கிறையே இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அந்த பாட்டி அப்படியே வாயடைச்சு போய் என்னாங்களா. இப்போது இந்த சம்பவம் மூலிமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சின்ன வயசுலேயே ஒரு பொறுப்புணர்வாக சமத்துவத்தை பற்றி அப்போவே பேசிக்கிறாரு. அதனால தான் அவரை கர்ம வீரர் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம எல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கதையாட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.